கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக புலம்பலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகள் ஆக்கும். கர்த்தருடைய கிருபைக்காக, இரக்கத்திற்காக மன்றாடுகிற ஒரு மன்றாட்டின் ஜெபமாக இந்த இடத்தை நாம் பார்க்க முடிகிறது. எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும். ஆதி நாட்களில் கர்த்தருக்கு வைராக்கியமாக இருந்த நாட்கள், ரட்சிக்கப்பட்ட பொழுது சாட்சியாக வாழ்ந்த நாட்கள், இயேசுவுக்காக ஓடின நாட்கள், கர்த்தருடைய வார்த்தை எல்லாரிடத்திலும் தெரிவித்த நாட்கள், அப்படியாக ஓடிக்கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைய நாட்களில் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை அடைக்கப்பட்டு போயிட்டு, விசுவாசத்தில் சோர்வு, நாங்கள் எதிர்பார்க்கிற காரியம் நடக்கவில்லை என்று சொல்லி பலவிதமான காரியங்களின் நிமித்தமாய் ஒருவேளை சோர்ந்து போன வேளையில் இருப்போமானால், வேதத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது, எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, ஒருவேளை வியாதியின் நிமித்தமாய் ஒருவேளை நீ சோர்ந்து போயிருக்கலாம், பலவீனப்பட்டு நீ சோர்ந்து போயிருக்கலாம், அல்லது இந்த காரியங்கள் உன் அருகில் சமீபத்தில் நடக்கிற அநேக கொள்ளை நோயின் தாக்குதல்களை குறித்து கேள்விப்படும் பொழுது நீ ஒருவேளை உன்னுடைய இருதயத்தில் சோர்ந்து போயிருக்கலாம், அல்லது உன்னுடைய குடும்பத்தின் நிகழ்வுகளை குறித்து நீ சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த நாளிலும் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என்னை திருப்பிக் கொள்ளும், ஆண்டவரே பூர்வ நாட்களில் நான் இருந்தது போல என்னை மீண்டுமாய் திருப்பிக் கொள்ளும், நான் உமக்காக சாட்சியாக விரும்புகிறேன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ரட்சிக்கப்பட்ட நாட்களில் நீங்கள் தேவனோடு கூட செலவிட்ட நேரம், நீங்கள் பார்த்த தரிசனங்கள், மக்களுக்காக செய்த ஊழியங்கள் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து, ஆண்டவரே என்னை திருப்பிக் கொள்ளுங்கப்பா, என் குடும்பத்தை திருப்பிக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த 5ஆம் அதிகாரம் முழுவதும் தேவனுடைய இரக்கத்திற்கு மன்றாடுகிற ஒரு மன்றாட்டின் ஜெபமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே, பூர்வ நாட்களில் இருந்தது போல நீயும் ஆண்டவருக்கு வல்லமையாக எடுத்து நிற்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா? சோர்வுகள், பலவீனங்கள் எல்லாம் மறைய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா? ஆண்டவரிடத்தில் கேள். ஆண்டவரே, பூர்வ நாட்களில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகள் ஆக்கும். எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய இதயத்தில் பல சோர்வுகள், இந்த வார்த்தையின் ஊடாக கேட்கும் பொழுதே ஆண்டவரே அவர்களுடைய இதயத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்கள், பாடுகளை கர்த்தர் மாற்றி இப்பொழுது ஆதி நாட்களில் இருந்தது போல அவர்களை திருப்பும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் கேட்கக்கூடிய ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்குவதாக ஆண்டவரே. கட்டுகள் அறுந்து போகட்டும், போராட்டங்கள் மறையட்டும் ஆண்டவரே. சோர்வுகளை இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுகிற ஆண்டவரே, எல்லா தடைகளும் மாறுவதாக ஜெப ஆவியினால் நிரப்பும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.